அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெற்றாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க பழனி பாபா தான் அந்த எல்லா கூட்டங்களையும் பாபா தான் பேசுவார். பாபா திராவிட கட்சிகளை 2 திராவிட கட்சிகளை மிரளும் அளவுக்கு பாமக வளர்ச்சி. ஒன்று போயஸ் கார்டன், இல்லைன்னா கோபாலபுரம். தைலாபுரத்துக்கு இவங்க போன வரலாறுலாம் இவர் தான் ஏற்படுத்து. திமுக அதிமுக 2 கட்சியுமே போயிருக்கு. நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அத்தனை படியும் அன்புமணி மேலே தானே போய்விடும். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் மூக்க அழகிரிக்கும் அவ்வளோ சண்டை நடக்கும். இல்லை பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா செத்துருன்னு ஒரு கால அன்புமணியும் இன்னொரு காலில் சௌமியாவும் பிடிச்சி அழுதாங்க. இன்னைக்கு உங்களை 4 பேரில் 40 பேர் தலைமையில் வச்சுட்டு சின்னையான்னு நாளைக்கு திடீர்னு நல்லா இந்த மனுஷன் சாகடிச்சிட்டாப்புல அப்படின்ட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. பாமகவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள்? ராமதாஸ் அவர்கள் பக்கமா, அன்புமணி அவர்களுடைய பக்கம்? டாக்டருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையும் பார்க்கணும். நீங்கள் சாதாரணமாக பார்க்கணும். ஏன்னா மருத்துவமனையில் வந்து ஜெயலலிதாவே காலி பண்ண நபர்கள் இவங்க பாஜக. ஓகே, ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ அதற்கு சமமாக காடுவெட்டி குரு குறித்து இன்னைக்கும் இந்த சமூக மக்கள் பேசுகிறாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம். வாங்க. பல விஷயங்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைய பெரிய பரபரப்பு அரசியல் களத்தில்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். தந்தை மகன் சொல்றதா இல்லை தலைவர் பதவிக்குள்ள போட்டியில் நடக்குதான்னு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பாமக தமிழக அரசியல் களத்தில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல் களத்திலேயே ஆரம்ப காலகட்டத்தில் உற்று பார்க்க வைத்த ஒரு பெரிய அரசியல் கட்சி. அவ்வளவு பலம் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய சூழல் வருங்காலத்தில் தான் நம்ம தேர்தலில் தான் பார்க்க முடியும். இப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நானும் ஒரு காலத்தில் அந்த கட்சியில் பயணிச்சோன்றதுனால சொல்கிறேன். கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஆனால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெற்றாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்க பழனி பாபா தான் அந்த எல்லா கூட்டங்களையும் பாபா தான் பேசுவார். பாபா பேசி அது வந்து அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இப்படி சொல்லலாம், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒருத்தர் வர முடியாதுன்ற ஒரு நிலையில் திராவிட கட்சிகளை 2 திராவிட கட்சிகளை மிரளும் அளவுக்கு பாமக வளர்ச்சி ஒரு காலத்தில். அது வன்னியர் மக்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து சமூக மக்களும் அந்த அளவுக்கு வந்து அதில் அங்க வகிச்சாங்க. அதே நேரத்தில் அந்த வன்னிய மக்களை ஒருங்கிணைச்சது இன்னைக்கு இருக்கிற மாதிரி சோசியல் மீடியா இல்லை. இப்போ நம்ம ஒரு இடம் போகிறோன்னு வச்சுக்கலாம், நான் இங்கே போகிறேன், நீங்கள் எல்லாம் அங்கே வந்துடுங்கன்னு சொன்னால் டக்கு டக்குன்னு செய்தி போடுது, யார் வர சோ அப்படின்ட்டு நமக்கு வந்து எல்லாமே ஆயிடுது. அப்போது டாக்டர் ராமதாஸ் வந்து 85-90 வாக்கில் அவருக்கு அப்படி ஒரு சோசியல் மீடியா உதவியே இல்லை. அந்த மஞ்சப்பையை தூக்கிட்டு ஊரா தெருவா கிராமமா எல்லாம் போய் அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அந்த இடஒதுக்கீடு கோரி போராடினார். பார்த்தீங்களா, இந்த ஒரு அந்த ஒரு சாதுத்தியமான இந்த செயல்பாடு அது இன்ன வரையும் பாராட்டாமல் இருக்க முடியும். ஓகே, மற்ற தலைவர்களை காட்டிலும் அவரு பண்ண அந்த மக்களை ஒருங்கிணைக்க முடியாதுங்க, சாதாரணமானது. இன்னைக்கு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு இல்லை சோசியல் மீடியாவில் போட்டு விட்டு அது சரண்டு பரவும், ஒரு கட்சி உருவாக்கலான்னு வைங்க. அன்னைக்கு வந்து அப்படி இல்லை. அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அவர் சைக்கிள்லேயும் அந்த மஞ்சள் பையை எடுத்துக்கிட்டு ஊரா கிராமம் போய், அதுவும் அந்த மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு இருந்தால் கூட சரி, பெரும்பாலும் அந்த விவசாயிகளாகவே இருப்பாங்க. அந்த மக்களை வந்து இந்த அரசியலை புகுத்தி அவங்கள வந்து போராட தூண்ட வச்சு இதெல்லாம் சாதாரணமான காரியமா இல்லை. அன்றைய காலகட்டத்தில் பெரிய ஒரு கடினமான விஷயம். அதேமாரி அந்த போராட்டமும் அந்த 22 பேர் உயிர் பலியானதும் சரி, அந்த போராட்டமும் சரி, அது வன்னிய மக்களுக்கான போராட்டம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது, ஒட்டுமொத்த எல்லா சாதிக்கான போராட்டமாக நான் பார்ப்பேன். நான் ஏன் சொன்னீங்கன்னா அதன் பிறகுதான் அந்த சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தணுன்ற ஒரு கோரிக்கையும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடும் அதன் பிறகுதான் கிடைச்சது. அந்த பிரதிநிதித்துவம்ங்கிறதே போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதை தொடர்ந்து தான் இந்தியா முழுக்க ஜாட் இனம் ஏன் போராடிச்சு, வன்னியர் சங்கத்தை வச்சுதான் ஜாட் இனம் போராடிச்சு.
புரியுதுங்களா? ஜாட்டு, ராஜஸ்தானில் எல்லாமே அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமதாஸ் வச்சு தான் அவங்க எல்லாமே எடுத்தாங்க. அது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கும். அப்படி வந்து அதன் பிறகு அது பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் கட்சி ஆக்கி அதன் பிறகு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒன்று போயஸ் கார்டன் இல்லைன்னா கோபாலபுரம், இந்த 2 இடத்துக்கு தான் இந்த சின்ன கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் சந்தித்து சீட்டு பேரம் பேசுவாங்க. தேர்தல் சமயங்கள்ல இந்த 2 இடத்துக்கு தான் போவாங்க. இது மாற்றமாக தைலாபுரத்துக்கு இவங்க போன வரலாறுலாம் இவர் தான் ஏற்படுத்து. திமுக அதிமுக 2 கட்சியுமே போயிருக்கு. ஆமாம், தைலாபுரத்துக்கு போனால் தானே இவர் வர. டாக்டர் எங்கேயும் போகிறது இல்லைல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கடைசி ஒப்பந்தம் போடும்போது தான் வருவார். தைலாபுரத்தில் போய் தானே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் சாதுத்தியமான மனிதர் அவர். அதாவது சில விஷயங்களில் எனக்கு முரண்பாடு இருக்குது. ஏன்னா பழனி பாபாவுக்கு பிறகு வந்து அவர் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருடல்கள் வருத்தம் அதெல்லாம் இருந்தாலும், ஆனால் அந்த வன்னி மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவர்ன்றது மாற்றுக்கருத்து. வன்னி மக்களுக்கான ஒரு சிறந்த தலைவர்னா அது மாற்றுக்கருத்து. ஏன்னா இன்ன வரையிலும் பாருங்கள், ஒரு இடஒதுக்கீட்டில் வந்து இப்போ புதுசாக ஒரு 100 நீதிபதிகள் நியமிக்கிறாங்கன்னா அது புள்ளி ஒருத்தோட கணக்கு பார்ப்பார். எத்தனை பேர் வன்னியர்கள் இருக்காங்கன்னு பார்ப்பார். ஓகே, இல்லைன்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஒரு அறிக்கையை கொடுப்பார். அந்த அறிக்கையை சாதாரண 2 வரி 3 வரி தெளிவாக கொடுப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள், டாக்டர் ராமதாஸ் அறிக்கையெல்லாம் விவரமாக இருக்கும் எல்லாருக்கும். நீங்கள் பேசுகிறப்பவே கூட இடையூறுக்கு மன்னிக்கணும், நீங்கள் பேசுகிறப்பவே கூட வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வன்னியர்கள் சமூகம் சார்ந்தே இயங்க ஆரம்பிச்சு. ஆனால் அவர் வந்தப்போ அதிமுக திமுக அப்படிங்கிற மாபெரும் இயக்கங்களுக்கு எதிராக மாற்று சக்தியாக தான் முதல்ல வந்தார். இல்லை வந்தாருங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு காரணம் அப்படி அவர் இல்லை, அவர் அப்படி போக காரணம் என்னன்னு சொன்னால், இல்லைன்னா இந்த 2 பெரிய ஆலமரத்துக்கு நடுப்புற இந்த புதுசாக வளர மரத்தை வளர விடாமல் அழிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்போ அவங்கள தற்காத்துக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு அவர், இங்கே அங்கே மாறி மாறி கூட்டணி வைக்கிறார். ஏன்னு சொன்னால் தன்னிச்சையாக நின்று ஒரு 5-6 தொகுதிகள் ஜெயிக்கிற அளவுக்கு இருந்ததா இல்லையா பாமக? தன்னிச்சையாக யார் கூட்டணி இல்லாமல் பாமக மட்டுமே நின்று 6 தொகுதிகளை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாங்க. அதெல்லாம் வரலாறு. அதேமாரி எம்பி அதேமாரி தான். இதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாது. அந்த மாதிரி இருந்த கட்சி வந்து இப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அதே நேரத்தில் வந்து ஒரு தலித்துடைய பிரதத்தை தோளில் சுமந்து போனது டாக்டர் ராமதாஸ் தான். ஒரு தலித்தை பாமகவுக்கு மத்திய அமைச்சராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் முதல்ல ஒரு அமைச்சர் தலித்த ஒரு அமைச்சராக்கிறது பாமக தானுங்க. ராமதாஸ் அவர்கள் தான் இவர் தலித் எழுமலை அமைச்சராக்கினாங்க. ஆமாம், அதான் ராமதாஸ் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தான் ஆக்கினாங்க. அதெல்லாம் நம்ம நம்ம அந்தளவுக்கு வந்து ஒரு பறந்து விரிந்த ஒரு எண்ணம் கொண்டவர் தான் இருக்கார். ஆனால் அதன் பிறகு அவருக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறுது, அந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் குறையுது. அதே நேரத்தில் வந்து வன்னிய மக்கள் தலித் மக்களை ஏற்றுக்கிற அளவுக்கு தலித் மக்கள் வன்னிய மக்களை ஏற்றுக்க மறுக்கிற விஷயங்கள் இது எல்லாமே அரசியல் புரிதல் வருது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அதன் பிறகு அவர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாரு. சில அரசியல் அதெல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் டாக்டர் பேசுகிறத வச்சு பார்த்தா நிச்சயம் பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை. ஓகே, ராமதாஸ் அவர்கள் பேசுகிறதுல பொய் சொல்ல வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் விரக்தியின் உச்சத்துக்கே போயிருக்கு. புறக்கணிக்கப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா திரு அன்புமணி அவர்களால்? ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாருங்க, நிறுவனராக இருந்தார். நிறுவனர் அந்த கட்சிக்கு இருக்காரு. நீங்கள் என்னதான் மகனாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் அந்த உரிமையை கொண்டாடக்கூடாது இல்லையா, அவரை கட்டுப்படுத்தக்கூடாது இல்லையா. ஓகே, மேபி ஒரு வயது மூப்பு காரணமாக கூட இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அன்புமணி அவர்கள் தான் கவனிக்கிறாரு. மேபி வயது மூப்பு காரணமாக கூட தவறான டிசிஷன்ஸ் எடுக்கலாம். நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன் பல தவறுகள் எடுப்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. டாக்டரை கூட வந்து சில நேரங்களில் தவறான நபரை கூட ஒரு பொறுப்பாக கொடுத்துருவார். அதெல்லாம் ஜீர்ணிக்க தாங்க மகன். உங்களுக்கு என்ன அந்தஸ்து, மகன்ன்ற அந்தஸ்து? சரி, தகப்பன் சொல்லிட்டாரு, அதில் வந்து ஏதாவது நன்மை இருக்கும் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் தானே. இப்போ ஒரு கால் டாக்டர் ராமதாஸ் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு, நாளைக்கு அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னால் அத்தனை பழியும் அன்புமணி மேலே தானே போய்விடும். இது எத்தனை காலத்தில் எத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆற்றுல இருக்கிற எல்லா கங்கை நதிகளையும் தண்ணி எடுத்து ஊற்றினா அந்த கரை மாறாதில்ல. தந்தை அந்த ஸ்தானத்துக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட சரி அப்படி தான் பேச செய்விடு, அவரை போட சொல்கிறார், போடுவோம். அது போட்டால்
அவன் வந்து கட்சியே கெடுக்கிறான்னு சொன்ன கூட அதை தந்தைக்கிட்ட மெதுவாக பேசி பேசி அவரே மாற்றுற அளவுக்கு நீங்கள் இருக்கணுமே தவிர ஒரு அங்கேயே மேடையில் உட்காந்துட்டு நம்ம ஆமாம் எப்போ வந்தாங்க இப்போ போடுறீங்க போடுங்க இதெல்லாம் பேசியிருக்கூடாது. ஏன்னா இவரும் வந்து ஏதோ வந்து அன்புமணி கூட ஒரு டாக்டர் இப்போ எம்பிபிஎஸ் படித்தவர் இல்லை, கல்வி அறிவு உள்ள ஒரு சிறந்த சிந்தனையாளர்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கோம். உங்களுடைய உணர்ச்சிகளை வேகத்தை அங்கேயே காட்டியிருக்கிறது தப்பு இல்லை. அது ஒரு பெரிய அனுபவம் இன்மை தான் அப்படின்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை உண்மையிலே அனுபவசாலி. இப்போ கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் மூக்காளுக்கு அவ்வளோ சண்டை நடக்கும். சிங்கமாக திட்டி வர்றாங்க கலைஞரை வந்து இப்போ 2 பேரும் பசங்க. ஆனால் மேடை சபைன்னு வரும்போது இப்படி தான் நிற்பாங்க. நீங்களும் பாருங்கள் 2 பேர் இருக்கா இல்லையா, வெளியே அடிச்சுக்குவாங்க. ஆனால் மேடையில் பொது தகப்பன் என்ற ஸ்தானத்தை வந்து பிள்ளை என்ன பண்ணுவோம் சில நேரங்களில் சும்மா இப்படி போட்டு இது பண்ணிட்டு இருக்க இந்த ஆள்கிட்ட சொல்லி தேவையில்லாமல் பண்ணுற அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவங்களுடைய வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் இல்லை. பிள்ளை வந்து தந்தையை கண்டிக்கிறதோ தந்தை பிள்ளையை கண்டிக்கிறதோ இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற எல்லா வீட்லையும் நடக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல. பட் சபையில் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய நிறுவனர். அவரை கண்டு அந்த சமூகம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் அதான் சொல்கிறேன்னே போயஸ் கார்டனும் கோபாலபுரத்துக்கு மட்டும்தான் படையெடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள் தைலாபுரத்துக்கும் படையெடுக்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் சாதத்தின் மூலியமா மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு தந்தையாக இருக்கிறது பெரிய பாக்கியம். வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு கட்சியில பொறுப்பே இல்லைன்னா கூட பரவாயில்ல இல்லையா? கண்டிப்பா. பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. நான் தந்தை மகனை தாண்டி பாமக அரசியல்லே கேட்கிறேன். நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது ராமதாஸ் அவர்கள் அரசியல் வியூகங்கள்ல சாதித்திருக்கிறார். ஏன்னா அவரை தேடி தைலாபுரம் தேடி வந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்க சொல்றீங்க 2 கட்சிகள். ஆனா ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் வெளிப்படையாவே சொல்லணும்னா அன்புமணி அவர்கள் இந்த பாமகவில் ஒரு பொறுப்புக்கு வந்த பிறகு பெருசா எதுவும் சாதிக்கலையோ. இன்னும் சொல்ல போனா ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலையோடலாம் நெருங்கி பேசி அவரு முன்னிறுத்துற அளவுக்கெல்லாம் வைக்கிறார் பிரபா. அவரு அவர் என்ன சொல்றாரு, கடந்த தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்க வேணாம்னு சொன்னேன், நாங்கள் செத்துருவேன்னு சொன்னான், எனக்கு கொல்லி வைக்கணும்னு சொன்னான், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. நான் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலான்றேன். கூட்டணி வச்சு புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், இந்தந்த தொகுதி நம்ம ஜெயிக்கலாம், அதிமுக கூட கூட்டணி வச்சா, பாஜக கூட கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நான் புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்கிறேன். சொல்லும்போது என்ன பண்ணுறாப்புல, இல்லை பாஜக கூட தான் கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா செத்துருன்னு ஒரு கால அன்புமணியும் இன்னொரு காலில் சௌமியாவும் பிடிச்சி அழுதாங்க. எனக்கு வேறு வழியே இல்லாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அதேமாரி வந்து ஜிகே மணி அண்ணன் வந்து தலைவராக இருக்கு, மணி வந்து தலைவராக இருக்காப்புல, அவரை மாற்ற சொல்லி ஒரே வாரத்தில் மாற்ற சொல்லி 2 பேரும் மனைவி வந்து என்னை வந்து மண்டபம் புக் பண்ணிட்டேன், இந்த தேதியில் நிர்வாக குழு கூட்டுங்க, தலைவரை மாற்றி இவரை போடுங்கன்னு சொல்லி அவங்க மனைவி வந்து என்னை வீட்டில் வந்து வற்புறுத்துது. இப்போ இதெல்லாம் வந்து கூடாதுன்ற கட்சியே உங்களுது, எல்லாமே நீங்கள் தானே, நீங்கள் ஒரே புள்ள தான், நீங்கள் 4-5 புள்ள இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். தவறான டிசிஷன் மேக்கிங் தான் அன்புமணியோட. அன்புமணி வந்து அவசரப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. அவசரப்படுறாப்புல அது பண்ணக்கூடாது, அது அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். அது இன்னைக்கு உங்களை 4 பேரில் 40 பேர் தலைமையில் வச்சதுக்கு சின்னையான்னுவானுங்க, நாளைக்கு திடீர்னு நல்லா இந்த மனுஷனை சாகடிச்சிட்டாப்புல அப்படின்ட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. புரியுதுங்களா இல்லையா? அந்த அவப்பேருக்கு அன்புமணி போயிடக்கூடாது. அப்போ இப்போது ஒன்றும் இல்லை, நேராக போய் பார்த்து சரிப்பா நீங்களே இருங்க, நீங்கள் கொஞ்ச நாள் அவரே முடிவு எடுக்க போகிறாரு. ஒரு ஆசை இருக்கு இல்லைங்க, நம்ம கூட இவன் நீண்ட காலம் ஓடிச்சான், இவனுக்கு இந்த பொறுப்பை கொடுப்போம், அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுப்போம். அவர் சுயம் இது கலைஞர் கூட பாருங்கள், கடைசியில அவருடைய கட்டுப்பாடில் தானே வச்சிருந்தார் கட்சி. மரணிக்கும் தருவாயிலும் கூட அவர் சொல்கிற விஷயங்கள் தான் நடந்துச்சு. அழகிரி அவர்களை கட்சியிலிருந்து வெளியே அனுப்பிச்சாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பை வந்து டாக்டர்கிட்ட விட்டு உட்காருங்கன்ற, மிஞ்சி போனால் இன்னும் 4-5 வருஷம் டாக்டர்கிட்ட இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் அவசரம் ஏற்படுறீங்க, பட வேண்டிய நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறதை பார்த்தா அந்த கட்டி அதை அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது டாக்டர் கூட இருந்தால், டாக்டர் மட்டும் இல்லை, டாக்டர் கூட இருந்தால் அத்தனை வன்னிய மக்களும் சரி, வழக்குகள் கொஞ்சம் நெஞ்சமான வழக்குங்க, தடா வழக்கெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க. தடா வழக்கு, குண்டாசு, என்எஸ்ஏ, அவன் 50 வழக்கு 100 வழக்கு, எத்தனை போராட்டங்கள், எல்லாருக்கும் வழக்கு, இவ்வளெல்லாம் வாங்கி ஓப்பனாக சொல்ல போனால் ரத்தத்தை சிந்தி உருவாக்கி ஒரு கட்சி தான் பாமக. அது போன்ற ஒரு கட்சி உங்களுடைய அவசர குண காரணமாக அது சீரழிவுக்கு நீங்கள் காரணமாயிட்டீங்கன்னா
அதை தவிர்க்கணுன்றது தான் டாக்டர் அன்புமணி கிட்ட என்னுடைய கோரிக்கையை வைப்பேன் நான். வெளிப்படையாகவே சொல்றாரு, ஆளுமை திறமை இல்லை அன்புமணி அவர்களுக்கு அப்படின்னு. வேற யாரும் சொல்லலை, அவருடைய தந்தை அந்த கட்சியின் நிறுவனரே திரு ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. என்னுடைய மனைவி, அதாவது அன்புமணி அவருடைய தாயை கூட அடிக்க வந்து முற்பட்டாரு இப்படிலாம் சொல்றது. அப்போ ராமதாஸ் அவர்கள் பேசுவது சரியா பார்க்கலாம். ஒரு பொது வெளியில தன்னுடைய மகன் என்றும் பாராமல் ஒருவேளை நடந்திருக்காரு தெரியாம. இல்ல நான் என்ன சொல்றேன், அன்புமணி வந்து உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள்ல அம்மா இப்ப பிள்ளைங்க கூட அப்படிதானே பண்ணுது. கேட்க மாட்டேன் இல்லையா நமக்கு தெரியாது. நிறைய வீட்டுல தாயை வந்து என்ன பண்றாங்க, சொன்ன கேட்க மாட்டேன்னு எதனா போட்டு தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் அதுவும் வந்து பண்ணியிருக்கலான்னு வைங்க. ஆனா இதுல ஒரு கருத்து, அன்புமணிக்கு தலைமை பண்பு சரியில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த நமக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் ஜிகே மணி என்ன உட்காந்துருப்பாரு, அவர் மெதுவாக சொல்லுவார், சட்டமன்றம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் போட்டோமா. ஆமாம், சட்டமன்றத்தில் போய் பிடுங்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறேன், நீ இல்லை கிழிச்சி போறியா? அதாவது ப்ரெஸ்ல உட்காந்துருக்காங்க எல்லா. அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரான்னு தெரியல. பட் சட்டமன்றத்துக்கு போய் என்ன பேச போறீங்க, என்ன கிழிக்க போறேன்றாரு. ஓகே, பிடுங்க போனது என்ன கிழிக்க போற, நீ பேசணுன்னா அப்படியே அவன் ஏற்றுக்க போறானுங்களா? ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக அந்த நேரத்தில் இருக்காரு, ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி அந்த சட்டமன்ற கட்சி தலைவராகவும் இருக்காரு, ஒரு நீண்ட கால பாமகவினுடைய தொண்டன்னு சொல்லலாம். அவரை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தான், பாமகவிலே தமிழக அரசியல் ஒரு அப்படின்னும் போது அவர் வந்து மெதுவாக தான் உங்ககிட்ட காதல் சொல்றாரு. அத்தனை ஊடகத்துக்கு முன்னே நீங்க அவ்வளோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய அது தலைமை பண்புடைய அழகு இல்லையா? இந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பா டாக்டர் சொல்றது பார்த்தா இது வர உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் தோணும். பாமக இந்த மாதிரியான தடுமாற்ற சூழல் அப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து தேர்தல் அரசியல்ல இது திமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக போகும். இல்லை, இது அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் வன்னிய மக்கள் வந்து விவரமான மக்கள். அன்புமணி பக்கம் கொஞ்சம் பேரும் டாக்டர் பின்னாடி கொஞ்சம் பேரும் போக மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரையும் வந்து அந்த மக்களை ஒன்றிணைச்சிருவாங்கன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த சூழல் இல்லையே. 8 மாவட்ட செயலாளர் தான் கடந்த முறை மீட்டிங்கில் நடந்தப்போ வெறும் 8 மாவட்ட செயலாளர்கள் தான் ராமதாஸ் அவர்களுடைய மீட்டிங்கில் கலந்துருக்காங்க. அதே ஒரு வருத்தமாக தான் சொல்கிறார், வெறும் 8 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. இல்லை கலந்துக்கிட்டாங்க, எல்லா மாவட்ட செயலரும் மிரட்டப்பட்டார், போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து இது சுலபமாக முடிய வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வருது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் டாக்டர் அன்புமணி வந்து கையை தூக்கணும். அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கப்பா, நான் இந்த கட்சியினுடைய தொண்டன்பா, என்னது இந்த கட்சியினுடைய தொண்டன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐயா டாக்டர் ஐயா அவங்க தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். அவர் புரியுதுங்களா, எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் இடையில் வந்தவன். அவருக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு தொண்டனாக இருந்து உங்களோட நானும் பயணிப்பேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு சாப்பிட்டுருக்கலாம். இவ்வளோ பெரிய பிரச்சனையே இருக்காது. ஆனால் அதுக்கு அவர் தயாராக இல்லைன்ற மாதிரி தானே இன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டங்கள், அவர் கூட வர நிர்வாகிகள். அப்போ நீங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் பண்ணுற தவறா என்னுடைய பார்வைக்கு. ஒரு பெரிய குற்றச்சாட்டு பாமக மேல வைக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நாளைக்கு உங்களுக்கு அந்த வயசுக்கு ஆவீங்க, உங்கள் மகள்கள் இருக்காங்க, உங்கள் மகளுடைய பேரன்கள் இருப்பானுங்க, அல்லது உங்கள் மகளுடைய கணவன்மார்கள் மரும் பிள்ளைங்க இருப்பாங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் நீங்கள் எப்படி வருத்தப்படுவீங்க? இது தனிப்பட்ட முறையில் பார்த்தாலும் அரசியலாகவும் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை, மகள்கள் குறித்தெல்லாம் பேசுறதுனால நான் அதை தான் முன்னாடியே கேள்வியாக வைக்கலான்னு இருந்தேன். திமுக அதிமுக அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப ஒரு குடும்ப அரசியல், என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி தான் பாமகவை தொடங்குகிறார் திரு ராமதாஸ் அவர்கள். ஆனால் காலப்போக்கில் அவருடைய மகனை கொண்டு வந்தப்போ பெரிய விமர்சனம். இன்னைக்கு அவர் மகனான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய மனைவி மகள்கள் எல்லாரையும் களத்தில் இறங்கி கொண்டு வந்து பாமகவில் அரசியல் களத்தில் இறக்குனது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக்கா பாமக? இல்லை, அது வந்து நேற்று அந்த விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய சபதத்தை மீறி தான் நான் எனக்கு அன்புமணியை வந்து அமைச்சராக்கினேன். அதுக்கு காரணம் ஜிகே மணியும் மற்ற தலைவர்களும் என்னை போட்டு ஒரே நோண்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்கள் ஒருத்தர் அமைச்சராக்குனீங்க, அவர் நம்ம கட்டுப்படாமல் போயிட்டார் அமைச்சராகி, இப்போ வந்து தம்பி ஆக்குங்க, இவர் அன்புமணி ஆக்க சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினாங்க. அதனால தான் என்னுடைய அந்த நான் போட்டு இருந்தேன் இல்லையா, நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் வாக்குறுதியே கொடுத்துருந்தார். அதான் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க. அந்த இதுவே நான் மீறி நான் அன்புமணியை பண்ணது தான் நான் பண்ண தவறுன்றாரு. நான் பண்ண பெரிய தவறு அதுதான் அப்படின்றாரு.
அவரே அதை உணர்றாரு. நான் பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன். நானும் என் குடும்பத்தாரும் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் அன்னைக்கு வந்து ஜெயமணி என் முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை அவரை போடுங்க ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தினால தான் நான் வந்து அவரை வந்து மத்திய அமைச்சர் ஆக்கினேன். அது நான் அன்புமணி பண்ண தவறு இல்லை, நான் தான் பண்ண தவறு. அது கட்சி அன்னிலிருந்து தான் நிலை மாறிச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றாரு. பாமகவினுடைய வளர்ச்சியே அன்னையிலிருந்து தான் தடைப்பட்டது அப்படின்ற சொல்றாரு. இப்போ நானும் சொல்றேன், டாக்டரை பொறுத்தவரையிலையும் நமக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், இருந்தாலும் வயது முதிர்ந்தவருடைய அனுபவம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. இப்போ அவர் என்ன சொல்றாரு, வண்டியில் காரில் உட்காந்து பிரதமர் வர்றாரு, மோடி கூட வரேன், மோடி சொல்றாரு நீங்கள் கவலைப்படாதீங்க கட்சியை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. பல சமூக என்னுடைய அரசியல் நுண்ணறிவால் பல சமூகங்கள் என்னை பின்பற்றும் போது இவர் நான் பார்த்துக்கிறேன்னும் போது தான் எனக்கு பயம் வந்ததுன்றார். ஓகே, ஆமாம், வெளிப்படையாக சொல்கிறாரு பிரதமர் அவர்கள் சொன்ன விஷயம். ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஒரு சம்பவங்கள் நடந்து இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்போது இதெல்லாம் வந்து டாக்டர் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள நபர் இல்லையா, அவர் விவரம் புரிஞ்சிச்சு. என்னன்னா அடடா நம்மளை கட்சியை வந்து எப்படி சரத்குமாரை வந்து இரவா தூங்கி எழுந்து வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை இணைச்சு போனார் இல்லையா, அந்த நிலைக்கு எங்கே போயிடுவாங்களோன்றது டாக்டர் அது பயப்படுறாரு. அது நியாயம் தானே. பாமகவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள், ராமதாஸ் அவர்கள் பக்கமா அன்புமணி அவர்கள்? அது எனக்கு நான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போவேன். நாங்கள் வெளிப்படையாக நானே சொல்கிறேனே பதில், அன்புமணி அவர்கள் பக்கம் தான் பெரும்பாலான பாமகவினர் இருக்கிறாங்க. ஏன்னா பதவி எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கலை. இந்த சூழலில் பாமக கரை சேருமா? எங்களை பொறுத்தவரை டாக்டர் பக்கம் இல்லை, அன்புமணி பக்கம் தான் இருக்காங்கன்னா அந்த மக்கள் விவரம் இல்லாத மக்களாகவும் தியாகத்தை உள்வாங்காத மக்களாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அன்புமணி எந்த தியாகமும் பண்ணலை, அவர் சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். ஆனால் அவங்க அப்பா கஷ்டப்பட்டார், அந்த கட்சி தொண்டர்கள் கஷ்டப்பட்டாங்க, சாதாரணமான கஷ்டம் இல்லை. அது முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 95, 97, 98 வரையும் கூட அன்புமணின்ற நபர் அவருக்கு மகனாக இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? ஓகே, 95 வரையும் தெரியாது. அதன் பிறகு தான் டாக்டர் மகன் இருக்கார் அப்படின்றது தெரியும், அன்புமணின்னு. பிறகு தான் கொஞ்சம் வந்தாங்க. அப்போது குறைஞ்ச ஒரு 8-10 ஆண்டுகள் வந்து அவருக்கு மகன் யாரும் வெளியே வரலையே. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்களுடைய சமூக பற்றின் காரணமாக இருக்கிறதோட இந்த கவர்ச்சியின் அடிப்படையில் போகலாம். ஓகே, பெரிய புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை. மேபி ராமதாஸ் அவர்கள் குறித்து எந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார் திரு ராமதாஸ் அவர்கள். காடுவெட்டி குரு இந்த பாமகவில் அவர் தான் ஒரு பெரிய பேசுபொருள். ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டாரோ அதுக்கு சமமாக காடுவெட்டி குரு குறித்து இன்றைக்கும் அந்த சமூக மக்கள் பேசுகிறாங்க. அவருக்கே துரோகம் பண்ணது அன்புமணி தான் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு. இல்லை, காடுவெட்டி குரு மகன் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. எங்கள் அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டில் தவறு கனலரசன் பேசிகிட்டு இருக்காப்புல, தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. அதை இன்னைக்கு வந்து டாக்டர் வழிமொழிஞ்சாதான் நம்ம பார்க்குறோம். தின்னால வந்து அவன் மகன் சொல்லிட்டு இருந்தார் குற்றச்சாட்டு, அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நம்மளை போன்ற நபர்கள் ஏன் சொன்னால் அப்படி ஒரு தவறு செய்கிறதுக்கு அன்புமணி முன் வர மாட்டார். ஏன்னா ஒரு மருத்துவராக இருக்கார், ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு போகுவாரா அப்படின்ற நம்ம திங்கிங் போல். பட் இப்போது டாக்டர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா குருவுக்கே வந்து ரொம்ப துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன துரோகம், பணம் காசு அப்படி இல்லையே, இதுதானே இருக்கும். ஏன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது இவங்க தானே பார்த்துக்கிட்டாங்க, சரிவர பார்த்துக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டு தான் கனகரசன். என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா டாக்டருடைய சகோதரியுடைய மகளை தான் குரு திருமணம் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த உறவு முறையில் அப்படி வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இவங்க 2 பேருக்கும் அப்படின்னா வேறு ஒரு நபரை, முகுந்தன் அப்படிங்கிற நபரை உள்ள கொண்டு வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. முகுந்தன் தான் காரணம்னு சொல்ல முடியாது. முகுந்தனுடைய சகோதரர் தான் வந்து அன்புமணியுடைய மூத்த மகளை கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கு இல்லையா, முகுந்தனுடைய சகோதரனை அன்புமணி மூத்த மகள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது யாருன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால வந்து அதுன்றது சொல்ல முடியாது. பட் இதுங்க அந்த கமாண்டிங் பவர் டாக்டர் எப்போதும் விட்ட மாட்டாருங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து சரி, அதாவது தலைவர் தீரன் இருப்பார், போய் சிலர் தலித் தலைமையில் இருப்பாப்புல. ஆனால் அந்த கமாண்டிங் பவர் அவருடைய ஃபிங்கர் பிரிண்டில் வச்சிருப்பார். ஓகே, அவர் தான்
இயக்கணும். ஒருவேளை இந்த சூழல் பெரிதானால் பாஜகவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. கடந்த முறை தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அவங்க கூட சேர்ந்து தான் பாமக பயணிச்சிருக்கு. இந்த பிரச்சனையில் அன்புமணி பக்கம் தான் பாஜகவினுடைய மத்திய அரசு நிற்குமோ? 100 விழுக்காடு அப்படிதான், 100%. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் வந்து டாக்டருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமையும் பார்க்கணும். நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியும். ஏன்னா மருத்துவமனையில் வந்து ஜெயலலிதாவே காலி பண்ண நபர்கள் இவங்கெல்லாம் பாஜக. ஓகே, டாக்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கூட இன்னைக்கு நமக்கு அரசாங்கம் கொடுக்கணும். போலீஸ் பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க, முழு பாதுகாப்பே கொடுக்கணும். சொந்த மகன்கிட்ட இருந்தே பாதுகாப்பு கொடுக்கணும். என்னங்க இப்போ ஒரிசாவில் என்னங்க நடந்தது? பிஜி ஜனதா தள பிஜி பட்நாயக் இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்காருங்க, சீரியஸ் கண்டிஷனில். அதுக்கு காரணம் பாஜக கூட கடந்த முறை ஒன்றா இருந்து அந்த பிஜு ஜனதா தள கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து பாஜக வளர்க்க வச்சு தான் அவங்க பண்ண சாதனை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க கட்சி பிஜு ஜனதா தளத்து கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மீதே பிரதமர் குற்றச்சாட்டு வச்சு பிஜு ஜனதா தளத்துக்கு உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, அவர் உடன் இருந்தவர்கள் ஏதோ செய்கிறாங்கன்னா அது மோடியே சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இருக்கலாம், பார்ப்போம் வரக்கூடிய. ஏன் சொன்னீங்கன்னா அன்புமணி அப்படியெல்லாம் தந்தையை போன்ற அளவுக்கெல்லாம் மோசமானவன் இல்லை மனுஷன், புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க, தந்தையை போன்ற அளவுக்கெல்லாம் மோசமானவன் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் தந்தை முடிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம், அது அன்புமணி மேலே தான் குற்றச்சாட்டு வரும். அப்போ அந்த மக்கள் அவருக்கு உடல்நல குறைவு காரணமாக அப்படி கேளுங்க. அதான் உடல்நல காரணம்னாலும் முடிச்சிட்டா கூட சரி, அது அன்புமணி மேலே தான் அந்த குற்றச்சாட்டு வரும். அன்புமணி மேலே அந்த குற்றச்சாட்டு வந்ததுன்னா அந்த சமூக மக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக தானே போகும். அப்போ டாக்டரும் முடிஞ்சிச்சு, அன்புமணிக்கு எதிராக அந்த சமூகம் நிற்குதுன்னும் போது அந்த இடத்துல பாஜக நம்ம அந்த சமூகத்தை பாஜக கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு பாருங்க. இல்லை, வேறு ஒரு பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை அப்படி. அதனால வந்து இந்த நேரத்தில் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இது வந்து பொறுப்பு வந்து தமிழக அரசுக்கு. ஓகே, ராமதாஸ் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், தேவைப்படுது. ஓகே, பல விஷயங்கள் எங்களுக்காக பாமகவில் நடக்கக்கூடிய இந்த சூழல் குறித்து சொல்லியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் பாமகவினுடைய இந்த நிலை எப்படி இருக்கிறது, தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய அரங்கிற்கு வந்து நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.